ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் iQoo அவங்களுடைய ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. iQoo 7 அண்ட் iQoo 7 Legend அப்படின்ற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எம்ஐ இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண எம்ஐ 11X அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல டஃப் காம்படிட்டராக தான் இந்த iQoo 7 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் எம்ஐ 11Xல மிஸ் பண்ண ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணி இந்த iQoo 7 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேற லெவல் ஸ்பெக்ஸோட வேற லெவல் பிரைசிங்க்கு இந்தியாவில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த iQoo 7 ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்ல அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எம்ஐ 11X ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்மளுடைய இந்த கம்பேரிசன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் கலர் வேரியன்ட்னு பார்த்தோம்னா iQoo 7 இங்கே மொத்தம் ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரோம் பிளாக் அண்ட் சாலிடைஸ் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 196 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.43 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே எம்ஐ 11X பார்த்தோம்னா இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை மூணு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லூனா ஒயிட், காஸ்மிக் பிளாக் அண்ட் மேஜிக்கல் செலஸ்டியல் சில்வர் அப்படின்ற மூணு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த மேஜிக்கல் செலஸ்டியல் சில்வர் அப்படின்றது உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் உடைய ஷேட் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் திக்னஸ்னு பார்க்கும்போது 196 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.8 mm திக்னஸோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடி அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. பட் iQoo 7ல பேக் சைட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இங்கே கிளியரா இல்ல. ஸோ டிசைன் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லாவே அட்ராக்டிவாவே இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன்ல பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா iQoo 7ல 6.62 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED பேனல், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் டிஸ்பிளேக்காகவே ஒரு செப்பரேட்டான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஸ்னாப்டிராகன் சிப்செட் அண்ட் டிஸ்பிளேக்காகவே இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்செட் அப்படின்ற ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மெயினா கேமர்ஸ்க்கு. ஸோ கேமர்ஸ்க்கு இன்னும் பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிப்பை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிப் மூலியமா கேமுடைய ஃப்ரேம் ரேட் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கேமுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டை இந்த ஒரு சிப்செட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் உடைய கலர்ஸ் எல்லாம் இன்னும் பக்காவா ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு விளையாடும் போது ஒரு நல்ல வைப்ரண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சிப்செட். நெக்ஸ்ட் அப்படியே எம்ஐ 11X உடைய டிஸ்ப்ளேன்னு போனோம்னா இங்க 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் சாம்சங் உடைய E4 AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ சப்போர்ட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 அப்படின்ற ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஃபீச்சர்ஸ் இந்த டிஸ்ப்ளேவிலுமே கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே சிமிலரா தான் இருக்கு. AMOLED பேனல், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+னு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே டிஸ்ப்ளே ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமனாவே கொடுத்திருக்காங்க. பட் இங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் மட்டும் iQoo 7ல இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்ல. மத்தபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளேயுமே பார்க்கிறதுக்கு, மூவி பார்க்கிறதுக்கு, யூஸ் பண்றதுக்குலாம் ரொம்பவே சிமிலரா ரொம்பவே காமனாவே இருக்கும். பட் கேமிங்னு வரும்போது மட்டும் iQoo 7ல எக்ஸ்ட்ராவா இதற்காகவே ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எம்ஐ 11X விட iQoo 7ல நமக்கு பெட்டரான கேமிங் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா இது ஒரு 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட். இதனுடைய கிளாக் ஸ்பீட் 3.2 GHz கிளாக் ஸ்பீடோட இந்த சிப்செட் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G சிப்செட். அதற்காகவே இன்டகிரேட்டட் X55 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்றாங்க. GPU பொறுத்த வரைக்கும் Adreno 650 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 7,12,462 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஃபிளாக்ஷிப் லெவலான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்மளால எடுத்துக்க முடியும்.
நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது iQoo 7ல 4400 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 66 வாட்ஸ் கான ஃபிளாஷ் சார்ஜரோட கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே MI 11Xல பார்த்தோம்னா இங்க 4520 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த MI 11X உடைய ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லணும். ஸோ 33 வாட்ஸ் அப்படின்றது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். 65 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த iQoo 7ல ரெக்டிஃபை பண்ணி அதையுமே எக்ஸ்ட்ராவா 66 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே iQoo 7ல கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது iQoo 7ல இங்கே பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா iQoo 7ல ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 கான அபேச்சரோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட் மோட், பேனோரமா, லைவ் போட்டோ, AR ஸ்டிக்கர், டியூவல் எக்ஸ்போஷர் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே MI 11Xல பார்த்தோம்னா இங்க 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45 கான அபேச்சரோட கொடுத்திருந்தாங்க. அண்ட் இங்க செல்ஃபி கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்றது பெருசா இவங்க மென்ஷன் பண்ணல. செல்ஃபி நைட் மோட் அண்ட் மூவி ஃப்ரேம் இருக்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்க 1080 பிக்சல் வீடியோஸ் அட் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமரா MI 11X இங்க கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நம்ம இப்போ பேக் சைட் ரியல் சைட் கேமராவுக்கு போகலாம். ஸோ ரியல் சைட் கேமரான்னு பார்க்கும்போது iQoo 7ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அபேச்சரோட Sony IMX598 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடவே 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கொடுக்குறாங்க. பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மோனோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட், பேனோரமா, லைவ் போட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், AR ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன், டார்க் கரெக்ஷன், ப்ரோ ஸ்போர்ட் மோட், அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த ரியல் சைட் கேமராவில் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 4K வீடியோஸ் 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி 1080 பிக்சல் வீடியோஸ் 240 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே MI 11Xல பார்த்தோம்னா இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்திருந்தாங்க. இதுலயுமே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 கான அபேச்சரோட கொடுத்திருந்தாங்க. சோனியுடைய Sony IMX582 அப்படின்ற சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் 119 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கொடுத்திருந்தாங்க. பிளஸ் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட் 2.0, ஒன் கிளிக் AI சினிமா, மேஜிக் ஜோன், ஸ்லோ ஷட்டர், டைம் ஃப்ரீஸ், நைட் டைம் லேப்ஸ், பேரலல் வேர்ல்டு, ஃப்ரீஸ், ஃப்ரேம் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த ரியல் சைட் கேமராவில் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்கே 4K வீடியோஸ் 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ் 240 fps ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ரியல் சைட் கேமராவிலையும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. 48 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் மட்டும் iQoo 7ல 13 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்க கொஞ்சம் பெட்டரான இமேஜ் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இங்க 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்றது அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்ல நம்மளால எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்க்கு வந்தோம்னா iQoo 7ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர், ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. Android 11 Fun Touch OS 11.1ல தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. அப்படியே MI 11Xக்கு போனோம்னா இங்க AMOLED பேனல் இருந்தாலுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அதுல ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் Dolby Atmos சப்போர்ட்டுமே இங்க இருக்கு. Android 11 MIUI 12ல தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. ஸோ அந்த வகையில நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் iQoo 7ல கொடுத்திருக்காங்க. MI 11Xல இது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்தது கொஞ்சம் டவுன் கிரேடட் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்கலாம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இங்கே iQoo 7ல அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே சேம் பிரைசிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 32,000 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேரியன்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையும் டிஃபர் ஆகுது. அந்த வகையில் iQoo 7ல 8GB + 256GB அப்படின்ற வேரியன்ட் 33,990க்கும் 12GB + 256GB அப்படின்ற வேரியன்ட் 35,990க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே MI 11Xக்கு போனோம்னா இங்கே இன்னும் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 6GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 29,999 அப்படின்ற பிரைசிங்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய இந்த பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஈவன் நிறைய ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே சிமிலரா ஒரே மாதிரியான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் MI 11Xல நமக்கு டிராபேக்கா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம் இந்த ஸ்பெக் அப்படின்னு தோணுன ஸ்பெக்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இந்த MI 11Xல கொடுத்திருந்தாங்க. ஆனா iQoo 7ல நமக்கு இந்த ஸ்பெக்ஸையுமே இன்க்ளூட் பண்ணி 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதையுமே இன்க்ளூட் பண்ணி நமக்கு இந்த MI 11X இருக்கக்கூடிய அதே பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல iQoo 7 இங்க ஸ்பெக்ஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் போனா லான்ச் பண்ணிருக்காங்க.
ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு தோணுது, எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.